ஆயிரவைசிய மேல்நிலைப்பள்ளியில் முதலிடம் பிடித்த 3 மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அரவணைத்து அன்பை வெளிப்படுத்திய ஆசிரியர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆயிரவைசிய மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாவட்டத்திலேயே அதிகப்படியான மாணவர்கள், குறிப்பாக 436 மாணவர்கள் தேர்வு எழுதியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முதலிடம் பிடித்த 3 மாணவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை ஆயிரவைசிய சபை நிர்வாகிகள் வழங்கினர். முன்னதாக மாணவர்களுக்கு தலைமையாசிரியர் ஜஸ்டின் ஞானசேகரன் மாணவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளியின் பொருளியல் ஆசிரியை அமுதா தனது பாடத்தில் 100க்கு 100 பெற்ற 2 மாணவிகளுக்கு தனது அன்பினை வெளிப்படுத்தி அரவணைத்து பொன்னாடை போற்றி கௌரவித்தார். இதில் ஆயிரவைசிய சபை மற்றும் கல்விக்குழு தலைவர் ராசி என் போஸ், இணைத்தலைவர் பாலுச்சாமி, பள்ளி தாளாளர் லெலின்குமார், பொருளாளர் சதீஷ்குமார், செயலாளர் செல்வராஜ், கல்விக்குழு உறுப்பினர் சுரேஷ் பூபாலன் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் பலர் உடனிருந்தனர். மேலும் இது குறித்து பள்ளி தாளாளர் லெனின்குமார் கூறியதாவது: தேசிய மேல்நிலைப்பள்ளியினுடைய 23-24ஆம் ஆண்டினுடைய அரசு பொதுத் தேர்விலே 12ஆம் வகுப்பு தேர்ச்சியிலே நாங்கள் 92% பெற்றிருக்கிறோம். எங்களுடைய பள்ளியிலே 436 மாணவர்கள் பரீட்சை எழுதி இந்த தேர்ச்சியினை நாங்கள் பெற்றிருப்பது மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் நினைக்கின்றோம். இந்த 436 என்பது இந்த பரமக்குடி கல்வி மாவட்டத்திலேயே அதிக மாணவர்கள் எழுதிய தொகையாகும். ஆக எங்களுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த மாணவர்களை தேர்ச்சி பெறுவதற்கு மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறார்கள். அதை போன்று வருங்காலங்களிலே இன்னும் அதிகமான முறையில் உழைத்து அவர்கள் இன்னும் தேர்ச்சி விகிதத்தை சதமாக மாற்றி தருவார்கள் என்பதை முழு மனதோடு நம்பி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி, எங்களுடைய பள்ளியிலே 12ஆம் வகுப்பு தேர்விலே பாடத்திலே மேடம் அமுதா அவர்கள் நல்ல திறமையான முறையிலே பாடம் நடத்தி 2 மாணவர்கள் செண்டம் எடுக்கின்ற அளவிற்கு 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த பள்ளியை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்கின்ற கல்விக்குழு தலைவர், இணைத்தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் கல்விக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.